இங்க ஒருத்தனை அந்த நாட்டோட கோல்டு சில்வர் ஜுவல்ஸ் எல்லாம் நிறைஞ்சி இருக்கிற ஒரு ட்ரெஷருக்குள்ள தள்ளி விடுறாங்க. அவன் நேரா வலிக்கிட்டே வர்றான். சடனா கீழே பள்ளத்துல விழாம ஆப்போசிட்ல இருந்த ஸ்டேஜுக்கு தாவி போயிடுறான். ஒருவேளை அவன் அந்த பள்ளத்துல விழுந்திருந்தான்னா கீழே இருந்த ஆயிரக்கணக்கான ஸ்கார்பியன்ஸ் கிட்ட கடி வாங்கியே செத்துருப்பான். அங்க விழுந்தவங்க யாரும் அந்த ஸ்கார்பியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே இல்ல. அவன் அதுக்குள்ள ஒரு காஸ்ட்லியான வைரத்தை எடுக்கிறதுக்காகத்தான் வந்திருப்பான். அந்த வைரம் தூரத்துல ஒரு சிலையோட கையில இருக்கிறத பாக்குறான். ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இதுவரைக்கும் அதை எடுக்க போனவங்க யாரும் உயிரோட திரும்ப வந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த வழியில 3 ஹிடன் ட்ராப் இருக்கும். அதை தாண்டினா தான் அந்த வைரத்தை போய் எடுக்க முடியும். இப்போ கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ராப்பை கிராஸ் பண்ண போறான். சடனா அங்க ஃப்ளோர்ல இருந்த ஒரு கண்ணாடி பீஸ்ல அவனோட நிழல் பட்டதும் அந்த ட்ராப் ட்ரிகர் ஆகி அந்த உட்டன் பிரிட்ஜ் அப்படியே 2ஆ மடங்கி க்ளோஸ் ஆகிரும். உள்ள மாட்டியிருந்தா ஈட்டியால குத்துப்பட்டு சாக வேண்டியதுதான். உடனே அவன் உஷாராகி தீப்பந்தத்தை அவனோட தலைக்கு மேல ஹைட்டா பிடிச்சுக்கிறான். இதனால அவனோட ஷேடோ ரொம்ப ஷார்ட்டா தரையில விழுது. அப்படியே மெல்ல மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் ட்ராப்பை கிராஸ் பண்ணிடுறான். அப்படியே வந்தா அடுத்ததா செகண்ட் ட்ராப். இங்க எப்படின்னா ஃப்ளோர்ல நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது ரவுண்டுல மாத்தி மிதிச்சிட்டா அவ்வளவுதான். ஆனா அவன் தெரியாம ஒரு ரவுண்டுல மாத்தி மிதிச்சதும் அங்க இருந்த சிலை வீரர்கள் எல்லாரும் சுத்தி சுத்தி கையில வாளோட அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஜம்ப் பண்ணி தரையில புரண்டு தப்பிச்சு வர்றான். கடைசியா ஒரு வாள் அவனோட கழுத்து பக்கத்துல வருது. அதையும் கவனமா ஹேண்டில் பண்ணி மெல்ல அங்க இருந்து மூவ் ஆகி வந்துடுறான். இப்போ கிட்டத்தட்ட டைமண்ட் பக்கத்துல வந்துடுறான். ஆனா தேர்டு ட்ராப் பத்தி அவனோட மேப்லயும் எந்த க்ளூவும் இருக்காது. முன்னாடி போனா என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாம ரிஸ்க் எடுக்க தயாராகிடுறான். மெல்ல முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கான். எதுவுமே ஆகல. ஆனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதும் திடீர்னு அந்த உட்டன் ஃப்ளோர் கீழே விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் வேற வழி இல்லாம உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடுறான். அதோட ஃபைனல் எட்ஜுக்கு வந்ததும் ஒரு லாங் ஜம்ப் பண்ணி அந்த டைமண்டை கையில எடுத்துட்டு அப்படியே கீழே கோல்டு ட்ரெஷருக்குள்ள வந்து விழுந்துடுறான். உடனே அங்க இருந்த ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் அவனை அட்டாக் பண்ண அவனை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குது. சடனா அவன் அந்த டைமண்டை எடுத்து காமிச்சதும் அதோட பிரைட் ஷைனால ஸ்கார்பியன்ஸ் எல்லாம் பயந்து பின் வாங்குது. கடைசியா அந்த டைமண்டை எடுத்துட்டு சேஃபா அங்க இருந்து அவன் தப்பிச்சிடுறான்.